ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளிகளும் நிகழ்தகவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.3ல் 9வது கணக்கு பார்க்குறோம். ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளை நிறமாக இருக்கிறதுக்கும் ரெண்டாவது கருப்பு அல்லது சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு வெள்ளையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாங்களா எப்படின்ட்டு. நமக்கு முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் வந்து என்னது? 5 சிவப்பு நிறம், 6 வெள்ளை நிறம், 8 கருப்பு நிறம், 7 பச்சை நிற பந்துகளா. எல்லாத்தையும் என் ஆஃப் எஸ்ன்னு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டணுங்களா. எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 26ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. என் ஆஃப் எஸ் வந்து 26. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? முதல் வினா வந்து வெள்ளை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா. வெள்ளை நிற பந்தாக இருக்கும் நிகழ்ச்சி ஏ என்க. ஓகேங்களா. அதாவது வெள்ளை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு வெள்ளை நிற பந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 6ங்களா. 6. அப்போ என் ஆஃப் ஏவும் 6ங்களா. அப்போ பி ஆஃப் ஏ இதுக்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. இப்போ என் ஆஃப் ஏ வந்து வெள்ளை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவுனா வெள்ளை நிற பந்து 6, என் ஆஃப் ஏ வந்து 6. என் ஆஃப் எஸ் மொத்தம் எத்தனை? 26ங்களா. 26. இதை 2ஆல் வகுத்த என்ன கிடைக்கும்? 3 2 6, 4 2 3 2 6. அப்போ 3/13ன்னு கிடைக்கும். இதுதான் முதல் வினாவுக்கான நிகழ்தகவு. அடுத்தது இரண்டாவது வினா. இப்போது கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டாவது வினா. இந்த நிகழ்ச்சி என்னன்னு எடுத்துக்கிறோம்? பின்னு எடுத்துக்கிறோம். கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தாக எடுப்பதற்கான நிகழ்ச்சியை பின்னு எடுத்துக்கிறோம். அல்லதுங்கிற வார்த்தை வந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டிக்கணும். கருப்பு நிற பந்தையும் சிவப்பு நிற பந்தையும் நம்ம கூட்டிக்கணும். கருப்பு நிற பந்து வந்து 8ங்களா. 8 கருப்பு நிற பந்து ப்ளஸ் சிவப்பு நிற பந்து 5. ஓகேங்களா. அப்போ என் ஆஃப் பி என்னவாக இருக்கும்? 8 5 13. என் ஆஃப் பியோட மதிப்பு 13. அப்போ பி ஆஃப் பி என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். அப்போ என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் பியோட மதிப்பு 13 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து 26. இங்கே இதை டிவைட் பண்ணாமல் என்ன வரும்? 13 13 2 13 26ங்களா. அப்போ 1/2. நமக்கு கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தா இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து 1/2. அல்லது அப்படின்னு வந்தால் நம்ம கூட்டிக்கணும். 2 நிற பந்துகளையும் கூட்டிக்கணும். சரிங்களா. அல்லதுன்னு வந்தால் கூட்டிக்கணும். அடுத்தது மூன்றாவது கணக்கு. அடுத்து வெள்ளை நிற பந்தாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சின்னு எடுத்துக்கிறோம். அப்போது சி ஈக்குவல் டு வெள்ளை நிற பந்தாக இருக்கக்கூடாது. மற்ற நிற பந்துகள்லாம் என்னது? சிவப்பு நிற பந்துகள் 5, வெள்ளை நிற பந்து மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. 5 சிவப்பு நிற பந்து, 8 கருப்பு நிற பந்து, 7 பச்சை நிற பந்துகள். அப்போ என் ஆஃப் சியோட மதிப்பு இது எல்லாத்தையும் கூட்டணுங்களா. 8 5 13, 13 ஒரு 7 20. அப்போ என் ஆஃப் சி வந்து 20. அப்போ நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் சி என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. என் ஆஃப் சியோட மதிப்பு 20 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு நமக்கு என்ன தெரியும்? 26ங்களா. இப்போ 2ஆல் வகுத்தமா 5 2 20, 4 2 3 2 6, 13 26. அப்போது வெள்ளை நிற பந்தாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு வெள்ளை நிற பந்தை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற 3 கலர் பந்துகளையும் நம்ம கூட்டிக்கணும். அதுதான் என் ஆஃப் சி. அப்போது பி ஆஃப் சின்னா என்னது? நிகழ்தகவு. என் ஆஃப் சியிலிருந்து என் ஆஃப் எஸ்ஸை வகுத்தா நமக்கு இதுக்கான நிகழ்தகவு கிடைத்திரும். அடுத்தது 4th one.
4th ஒன் வந்து வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. வெள்ளை நிற பந்தாவும் இருக்காது, கருப்பு நிற பந்தாவும் இருக்காது. அப்போ 2 நிற பந்துகளையும் தவிர்த்து மீதி இருக்கிற 2 நிற பந்துகளை மட்டும் எழுதணும். இப்போ டி என்பது வெள்ளை நிற பந்தாகவும் இருக்கக்கூடாது, கருப்பு நிற பந்தாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. 2 நிறங்களை தவிர்த்து மீதி எந்தெந்த நிறம் நமக்கு இருக்கும்? 5 சிவப்பு நிறமும் 7 பச்சை நிறமும் இருக்குங்களா? அப்போ என் ஆஃப் டியோட மதிப்பு என்ன? நமக்கு 5ஐயும் 7ஐயும் கூட்டணுங்களா? கூட்டினா 12. அப்போது இதுக்கு நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி ஆஃப் டி என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? பி ஆஃப் டியோட மதிப்பு, அதாவது என் ஆஃப் டியோட மதிப்பு 12 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 26ங்களா? 6 2 12 13 2 26ங்களா? 6 டிவைடட் பை 13. இதுதான் வந்து, அதாவது என்ன கொஸ்டின், வெள்ளை நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.